போலி பெண்ணியம் பேசல நான் போலி பெண்ணியத்தை பத்தி பேசவே இல்லை இங்க. உண்மையாவே பெண்ணியம் பேசுற சில பெண்கள் இருக்காங்க. என்னுடைய உரிமைக்காக பேசுற சில பெண்கள் இருக்காங்க. அவங்களையுமே திருமணம் செய்யறதுக்கு இங்க நெறைய ஆண்களுக்கு விருப்பம் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பயமா இருக்கு. ஆமா. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நாங்க வந்து ஃபெமினிசத்துல நிப்போம். அப்ப நீங்க எங்களுக்கு ஈடு குடுக்க முடியாது இல்லையா? நாங்க பார்க்குற பெண்கள் வந்து எங்களுக்கு குடும்ப பாங்கா வேணும். எங்கள பொறுத்தவரைக்கும் எங்களோட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போற பெண்ணா தான் வேணும். நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெறச்சு சட்ட மாரி நின்னீங்கன்னா, நாங்க எப்படிங்க அதுக்குள்ள கம்ஃபோர்ட் ஆக முடியும்? முடியாதுல்ல. அதனால ஆண்கள் அதுல பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்துல இருக்க எந்த ஆணுக்குமே கல்யாணம் ஆகாது. ஏன் அப்படின்னா எல்லா பெண்களும் பெண்ணியம் இல்ல. பேச ஆஹா. தயாராகுறாங்க. இல்ல. நீங்க சொன்னதுல பெர்ஃபெக்ட்டா பேசுற பெண்ணியம் வந்து 15 அதாவது 100ல 15% தான். 85% வந்து நீங்க அந்த அதெல்லாம் மாரி கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ்ல இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் தான் அதெல்லாம் பண்றாங்க. போலி பெண்ணியம் பேசுறாங்க. ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்களும் பெண்ணியம் பேசுறாங்க. ம். ஆண்கள் வந்து உண்மையாவே சில ஆண்கள் பெண்ணியம் பேசும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவால்ல இதுல ஆண்கள் ஒரு பெண்ணியம் சின்ன பேசுறாங்க. இன்டரப்ட் பண்றேன். ஆண்கள் பெண்ணியம் பேசுவாங்க. அதுல ரொம்ப ரேர் பீப்பிள். அதாவது ரொம்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க தன்னை ரொம்ப அனலைஸ் பண்ண ஆண்கள் மட்டும் தான் ஆண்கள் தன்னையே அனலைஸ் பண்ண ஆண்கள் மட்டும் தான் ஃபெமினிசம் பேச முடியும். எல்லா ஆண்களும் பேச முடியாது. இதுல இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, போலி பெண்ணியம் பேசுறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்கன்னு. இதுக்கு பின்னாடி ஜால்ரா தட்டுற ஆண்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்கள மாரி தான் நீங்க சொல்ற ஆண்கள் பேசுவாங்களே ஒழிய, பட் ரொம்ப 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 நான் சொடுக்கு போட்டு சொல்ற அளவுக்கு ஆண்கள் தான் இருக்காங்களே ஒழிய, ப்ராப்பரான ஆண்கள் ஃபெமினிசம் பேச மாட்டாங்க.